இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஆஞ்சநேயர் ஜெயந்தியை முன்னிட்டு நாமக்கல் ஆஞ்சநேயருக்கு 1,08,000 வடைமாலை சாற்றப்பட்டது. இதனையடுத்து அதிகாலை முதலே பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். அது தொடர்பான காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இது தொடர்பான விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் தங்கமணி. தங்கமணி, வணக்கம். அதிகாலையிலேயே பக்தர்கள் அங்கு குவிந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. இந்த ஆஞ்சநேயர் ஜெயந்தியை முன்னிட்டு அங்கு செய்யப்பட்டிருக்கிற சிறப்பு ஏற்பாடுகள் என்ன? எவ்வளவு பக்தர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள்? என்ன கூடுதல் விவரம்? கௌதமி, வணக்கம். அதாவது குறிப்பாக நாம் தற்போது நின்று கொண்டிருக்கின்ற பகுதி உலக புகழ்பெற்ற நாமக்கல் ஆஞ்சநேயர் திருக்கோவில் தான் தற்போது நின்று கொண்டிருக்கின்றோம். இன்று நாடு முழுவதுமே அனுமன் ஜெயந்தி என்பது கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் தற்போது இந்த உலக புகழ்பெற்ற ஆஞ்சநேயர் திருக்கோவிலில் அதிகாலை முதலே இருந்து அந்த அனுமன் ஜெயந்தி விழா என்பது தற்போது கோலாகலமாக நடந்து வருகிறது. குறிப்பாக 18 அடி உயரம் கொண்ட ஆஞ்சநேயருக்கு இன்று அதிகாலை சுமார் 5 மணி அளவில் 1,08,000 வடைகளை கொண்டு அந்த வடமாலை சாத்தும் நிகழ்ச்சி என்பது தற்போது நடைபெற்றுள்ளது. தொடர்ந்து ஆஞ்சநேயரை தரிசிப்பதற்காக வெளி மாவட்டங்களிலிருந்து வெளி மாநிலங்களைச் சார்ந்த பக்தர்களும் தற்போது இந்த நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு படையெடுத்து வருகின்றனர். குறிப்பாக இந்த ஆஞ்சநேயர் கோவிலினை பொறுத்தவரை நாமக்கல், ஈரோடு, கரூர் போன்ற பல்வேறு மாவட்டங்களைச் சார்ந்த பக்தர்கள் அதிகாலை முதலே இருந்து வரிசையில் நின்று இன்று அனுமன் ஜெயந்தி பண்டிகையை ஒட்டி வடமாலை சாத்தும் நிகழ்ச்சியை கண்டு தங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் பக்தர்கள் தொடர்ந்து இந்த ஆஞ்சநேயர் கோவில் வந்து கொண்டிருக்கின்றனர். குறிப்பாக நம் காட்சியில் கூட பார்க்கலாம். தொடர்ந்து இந்த ஆஞ்சநேயருக்கு ஆண்டிற்கு ஒரு முறை இந்த அனுமன் ஜெயந்தி பண்டிகையின் போது சுமார் 1,08,000 வடமாலைகளை சாத்தப்பட்டு அந்த உற்சாக கோலாகலம் என்பது கொண்டாடப்பட்டு வரும். தொடர்ந்து இன்று காலை 10 மணி அளவில் வரை இந்த வடமாலை சாத்தும் அந்த அலங்காரம் என்பது ஆஞ்சநேயருக்கு இருக்கும். தொடர்ந்து அந்த 10 மணி முதல் 2 மணி வரை தங்க கவசத்தில் வந்து ஆஞ்சநேயர் வந்து காட்சியளிப்பார். அதே சமயத்தில் தொடர்ந்து ஆண்டிற்கு ஒரு முறை அனுமன் ஜெயந்தி பண்டிகை கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் தொடர்ந்து இந்த உலக புகழ்பெற்ற ஆஞ்சநேயர் கோவிலில் தொடர்ந்து பக்தர்கள் வந்து கொண்டே இருக்கின்றனர். அதே சமயத்தில் பக்தர்களுடைய பாதுகாப்பு ஏற்பாட்டிற்காக மாவட்ட காவல்துறை சார்பிலும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பிலும் பல ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. அதே சமயத்தில் குடிநீர் வசதி, மருத்துவ வசதி, அதே சமயத்தில் ஆங்காங்கே காவலர்கள் வந்து பாதுகாப்பு பணிகளை ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து இந்த ஆஞ்சநேயர் கோவிலினை பொறுத்தவரை தொடர்ந்து 10 நாட்களுக்கு முன்பே இருந்து அந்த வடைகளை தயாரிக்கும் பணியில் வந்து தொடர்ந்து அங்கிருக்கின்ற ஊழியர்கள் வந்து ஈடுபட்டு வருகின்றனர். அதே சமயத்தில் 1,08,000 வடை தயாரிப்பதற்கு சுமார் 2,500 கிலோ உளுத்தம்பருப்பு பயன்படுத்தப்படுகிறது. தொடர்ந்து 600 லிட்டர் நல்லெண்ணெய் கொண்டு அந்த வடைகள் தயாரிக்கப்பட்டு ஆஞ்சநேயருக்கு சாத்தப்பட்டிருக்கின்றது. அதே சமயத்தில் 10 மணி வரை இந்த வடைமாலை அலங்காரம் என்பது ஆஞ்சநேயருக்கு இருக்கும். அதே சமயத்தில் 10 மணிக்கு அந்த வடைகள் அனைத்தும் கலைக்கப்பட்டு ஆஞ்சநேயருக்கு சிறப்பு அபிஷேகம், அதாவது தயிர், பால், வெண்ணெய் போன்ற பல்வேறு வாசன திரவிய பொருட்களை கொண்டு இங்கிருக்கின்ற ஆஞ்சநேயருக்கு அந்த அபிஷேகங்கள் செய்யப்பட்டு பின்னர் தங்க கவசத்தில் ஆஞ்சநேயர் காட்சியளிப்பார். தொடர்ந்து இரவு வரை அந்த தங்க கவசத்தில் ஆஞ்சநேயர் காட்சியளிப்பதை தொடர்ந்து அதிக அளவிலான பொதுமக்களும் பக்தர்களும் இந்த நாமக்கல் மாவட்டத்திற்கு வருகை தந்து வருகின்றனர். அதே சமயத்தில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்படாத வண்ணத்தில் வந்து நாமக்கல் மாவட்ட காவல்துறை சார்பில் இந்த நாமக்கல் நகருக்குள் வந்து இன்று மாலை 3 மணி வரை வந்து எந்த ஒரு கனரக வாகனங்களும் இருசக்கர வாகனமும் வருவதற்கு தடை என்பது விதிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து கோவில் நிர்வாகத்தின் சார்பில் அன்னதானம் வழங்குவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. ஆஞ்சநேயர் ஜெயந்தியை முன்னிட்டு பிரசித்தி பெற்ற நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவிலில் நடைபெறும் நிகழ்வு தொடர்பான உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி தங்கமணி. இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.